மூலிகைகளை வெறும் இலை தழை என்று எண்ணாமல் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் அதில் நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க உதவுகின்றது என்பதை பற்றியும் என்ன வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொசத்தேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரு மரவகை தாவரம். இந்த தாவரத்துடைய குணமே பார்த்திங்கன்னா மிக நெடிதாக நீண்டு வளரக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். பொதுவாக தேக்கு மரத்திற்கு பதிலாக அடல்ட்ரேஷன் சொல்லக்கூடிய கலப்படம் செய்யக்கூடிய ஒரு தாவரம் சொல்லுவோம். அதனால தான் அதற்கு கொசத்தேக்கு அப்படிங்கிறது பெயர். இந்த கொசத்தேக்குடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மரப்பட்டை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இடுப்பிலிருந்து வரக்கூடிய சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வலி, பிட்டத்தோட மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, கால் முழுவதும் படர்ந்து செல்கின்ற வலி, அதற்கு சயாட்டிக்கா அப்படிங்கிறது பெயர். அதற்கு இந்த கொசத்தேக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 10 கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த சயாட்டிக்கா சம்பந்தப்பட்ட வலிகள் குறையிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலின்னு நம்ம பிரபலமாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. சூரியன் அதிகமாகும் போது சிறிது சிறிதாக அதிகமாகக்கூடிய அந்த வலி நேரம் ஆக ஆக தலை சுற்றல், வாந்தியுடன் கூடிய கடுமையான ஒற்றை தலைவலியாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலியை நன்றாக குறைத்து குணமாக்கக்கூடிய சக்தி இந்த கொசத்தேக்குக்கு உண்டு. கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 10 கிராம் இந்த மரத்துடைய பட்டை கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு உபயோகப்படுத்தும் போது மிக வேகமாக அந்த மைக்ரேன் தலைவலி மற்றும் அந்த தலைவலியால் ஏற்படுகின்ற தலைச்சுற்றல் மற்றும் மயக்கம், வாந்தி இவை குறையிறத நம்ம பார்க்க முடியும். கொசத்தேக்கு அதே போல் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுகின்ற கழுத்து எலும்புகளுடைய தேய்மானத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு அலுவலகத்துக்கு செல்லுகின்ற, குறிப்பாக 2 வீலர் பிரயாணம் செய்கின்ற, அதிகமான எடை தூக்குகின்ற, அதிகமாக கைவேலை செய்கின்ற ஆண் பெண் இருவர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட தேய்மானம் ஏற்படுவது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட தேய்மானம் அந்த மாதிரி ஏற்படும் போது அதை குறைப்பதற்கு இந்த கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வெளிப்புறமாக தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே கழுத்தில் ரொம்ப இறுக்கம் இருக்கிறத பார்க்கலாம், ஸ்டிஃப்னஸ் இருக்கிறத பார்க்கலாம். கழுத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப முடியாது, அல்லது யாராவது கூப்பிட்டா கூட உடம்பை திருப்பி ஒரு ரோபோ மாதிரி உடம்பை திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்கலாம். அவர்களுக்கு கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த எண்ணெயை தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை செய்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் மற்றும் வலிகள் குறைவதை பார்க்கலாம். அதே போல் கொசத்தேக்குடைய மரப்பட்டை மற்றும் வேர்பட்டை இதிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டா கூட அந்த விலகி இருக்கக்கூடிய சவ்வு, கழுத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் இவையெல்லாம் குறைந்து கழுத்தில் ஏற்படக்கூடிய வலி குறையிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் கொசத்தேக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலுடைய நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை நீக்குவதற்கு இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லுவோம். ஒரு காலில் ஒரு காயம் படுது, ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் தேவையற்ற ஒரு அழுத்தம் ஏற்படுறதை பார்க்குறோம். அந்த தேவையற்ற ஒரு அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அது வெரிகோஸ் வெயினாகவோ அல்லது வெரிகோஸ் அல்சராகவோ மாறிவிடுகிறது. அந்த வெரிகோஸ் வெயின் அல்லது அல்சராக அது மாறும்போது பார்த்திங்கன்னா
அது நீண்ட நாள் மருத்துவ தேவை அதற்கு ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சருக்கு நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்து இந்த கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த கொசத்தேக்குடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு, முடிந்தால் மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு 3 to 6 மாத காலத்திலேயே இந்த வெரிகோஸ் வெயின் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். வெரிகோஸ் அல்சர் இருந்ததுன்னா அந்த 3 to 6 மாத காலத்தில் அந்த காயங்கள் பெரிதாகாமல், அதே போல் கால்களில் நிறைய இடங்களில் ஏற்படக்கூடிய அந்த கருப்பான நிறமாற்றம் குறைந்து கால்கள் இயற்கையான முறையிலேயே மீண்டும் பழைய நிறத்தை அடையிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குடல் இறக்கம் சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை, இன்றைக்கி ஹெர்னியான்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை, ஹைட்ரோசெல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, விரை வீக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி விரை வீக்கம் மற்றும் ஹெர்னியா இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு தேக்கரண்டி உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெயுடன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த விரைவீக்கம், குடல் இறக்கம் சொல்லக்கூடிய ஹெர்னியாவாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோசிலாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக வேகமாக குடல் இறக்கத்தையும் ஹெர்னியாவையும் குணமாக்கக்கூடிய சக்தி இந்த கொசத்தேக்குடைய கஷாயத்திற்கு உண்டு. இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் வயிறை சுத்தப்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு சிகிச்சை உண்டு. பேதிக்கு மருந்து கொடுப்பது அல்லது எனிமா கொடுக்கக்கூடிய சிகிச்சை. பேதிக்கு மருந்து அப்படிங்கிறது தோல் வியாதிகள், ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்போது பேதிக்கு மருந்து கொடுப்போம். எனிமா தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம், இதுக்கெல்லாம் எனிமா கொடுக்கக்கூடிய சிகிச்சை. இந்த எனிமா கொடுக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு கொசத்தேக்குடைய மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை எனிமா கேனில் கொடுத்து செல்ஃப் எனிமா அப்படிங்கிற ஒரு சிகிச்சை நம்ம எடுத்துக்கொண்டோமேயானால் நமக்கு வரக்கூட பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்படுறதை பார்க்கலாம். பெண்களுக்கு மாதவிலக்கு சீராகிறத பார்க்கலாம். இளம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை பைகளில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள் குறையிறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கு அதிகமாக வயிற்றில் தசை ஏற்படுகின்றதை குறைக்கிறத பார்க்கலாம். உடல் எடை குறையிறத பார்க்கலாம். சர்க்கரை நோய் குறையிறத பார்க்கலாம். ஏன் புற்றுநோய்க்கு பிறகு கூட மீண்டும் புற்றுநோயுடைய தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கொசத்தேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை மாதத்திற்கு ஒரு முறை எனிமா நம்ம கொடுத்து கொண்டாலே போதும். எனவே நேர்களே, இந்த கொசத்தேக்கை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை சீராக்குவதில், இரத்த ஓட்டத்தை சீராக்குவதில், உடல் பலவீனத்தை குறைப்பதில், உடலில் இருக்கக்கூடிய ஆற முடியாமல் இருக்கக்கூடிய காயங்களை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்திலிருந்து மகத்தான மனிதர்கள் மறைகிற போது, மிகப்பெரிய சாதனைகளை செய்த மனிதர்கள் மறைகிற போது, இந்த உலகத்தில் நீதிக்காக போராடிய மனிதர்கள் மறைகிற போது நம்முடைய மனதில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அது ஒரு தனி மனிதர்களுடைய மறைவாக மட்டும் இருப்பதில்லை, மாறாக ஒரு காலகட்டமே நம்மை விட்டு போவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஒரு மகத்தான காலம் நம்மை விட்டு போவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நாம் மிகச்சிறந்த மனிதர்களை தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் இழந்திருக்கிறோம். அல்லது வரலாற்றினுடைய திசை வழிகளை மாற்றிய மனிதர்களை, அல்லது வரலாற்றில் அழியாத இடம்பெற்ற மனிதர்களுடைய இந்த மறைவுகள் என்பது மனித குலத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாமனிதர்களில் ஒருவர்தான் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி. சில தினங்களுக்கு முன்பு
அவர் மறைந்தபோது அவரை பற்றிய நினைவுகளும் அவருடைய சாதனைகளும் அவர் நடத்திய போராட்டங்களும் நம்முடைய மனதில் அலை அலையாக எழுந்தன. உண்மையில் குத்துச்சண்டை வீரராக மட்டும் முகமது அலி அறியப்படவில்லை. இன்று உலகமே அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது என்று சொன்னால் அவர் ஒரு மாபெரும் குத்துச்சண்டை வீரர் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பால் நின்றார். அதேபோல் ஒடுக்கப்படுகிற தேசிய இனங்களுடைய உரிமைகளை பற்றி அக்கறை கொண்டிருந்தார். தன்னுடைய நாடாக இருந்தாலும் கூட அதனுடைய ஏகாதிபத்திய நோக்கங்களுக்கு அடிபடிய மறுத்தார். இப்படி ஒரு சித்தாந்த வெளிப்பட்ட, கொள்கை வெளிப்பட்ட, நீதி வெளிப்பட்ட ஒரு மனிதனுடைய மறைவு தான் குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவர்களுடைய மறைவு. நிறைய பேர் அவருடைய குத்துச்சண்டை திறனுக்காக அவரை பாராட்டுகிறார்கள். உண்மையில் அது ஒரு மகத்தான ஒரு சாதனை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மிக இளம் வயதில் வீழ்த்தவே முடியாது என்று சொன்ன மிகச்சிறந்த வீரர்களை அவர் நாக் அவுட் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரான முகமது அலிக்கு மட்டுமே உரித்தானதாக பார்க்கப்படுகிற அந்த நாக் அவுட் முறையில் வீழ்த்தி எதிரிகளை நிலைகுலையச் செய்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் குத்துச்சண்டையில் அவர் பயன்படுத்திய போர் தந்திரங்கள் அல்லது விளையாட்டு முறைமைகள் என்பது எதிரிகளை நிலைகுலைய வைத்தன. அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் தோற்கடிக்கவே முடியாத ஒரு வீரராக, உலகளவில் குத்துச்சண்டை வீரராக முகமது அலி அவர்கள் பார்க்கப்பட்டார். ஆனால் அவருடைய சாதனை என்பது, அவர் அடைந்த இந்த 3 முறை அவர் ஒரு உலக சாம்பியனாக வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், அல்லது அமைச்சர் குத்துச்சண்டை போட்டிகளில் 100 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், அதையும் தாண்டி அவருடைய சாதனை வரலாறு என்பது இருக்கிறது. நண்பர்களே, ஒரு மனிதர் ஒரு புகழின் உச்சிக்கு செல்லுகிற போது அல்லது ஒரு துறையில் ஒரு பெரிய சாதனையை அடைகிற போது அந்த சாதனைகள் என்பது மனித குலத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், மனித குலத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் முகமது அலி அவர்கள் இருந்தார். முகமது அலி ஒரு கருப்பின இனத்தைச் சேர்ந்தவர். அதாவது அமெரிக்காவில் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பின இனத்தைச் சேர்ந்த அவர் தொடர்ந்து அதனுடைய ஒடுக்குமுறைகளை சிறு வயதிலிருந்து பார்த்து வந்திருக்கிறார். போராடி போராடி அவர் ஒரு உலக புகழ் பெற்ற குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார். அப்படி அவர் குத்துச்சண்டை வீரராக மாறிய பிறகும் கூட அந்த இன ஒடுக்குமுறையினுடைய, இனவெறியினுடைய அந்த காயங்கள், அந்த தழும்புகள் அவருடைய மனதிலிருந்து மறையவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் அதனுடைய அந்த அவலத்தை, அந்த அநீதியை அவர் தொடர்ந்து எதிர்கொள்கிறார். ஒரு முறை அவர் ஒரு உணவகத்திற்கு உணவருந்து செல்லுகிற போது அங்கே இருந்தவர்கள் அவருடைய நிறத்திற்காக அவரை அவமதிக்கிறார்கள். உடனே அவர் தன்னிடமிருந்த அந்த ஒரு உலக சாம்பியனாக அவர் பெற்ற அந்த பதக்கத்தை ஒரு ஆற்றில் தூக்கி எறிந்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார். ஏனென்றால் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை தராத, அடையாளத்தை தராத அந்த பட்டங்கள் எதற்கு, ஒரு நீதியை தராத அந்த பட்டங்கள் எதற்கு என்று அவற்றை வீசி எறிகிறார். அப்படிப்பட்டவர் தான் முகமது அலி. அவர் தொடர்ச்சியாக இனவெறிக்கு எதிரான ஒரு குரலை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். 1974ஆம் ஆண்டு இங்கே முகமது அலி அவர்களை நோக்கி ஒரு அழைப்பு வருகிறது. அதாவது அது அப்போது வியட்நாம் மீது அமெரிக்கா போர் தொடுத்திருந்த ஒரு காலகட்டம். அது ஒரு நியாயமற்ற ஒரு போர் என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது. அந்த போரில் அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும், கட்டாய இராணுவ சேவைக்கு செல்ல வேண்டும் என்று அமெரிக்க அரசு உத்தரவிடுகிறது. ஆனால் முகமது அலி அதை ஏற்க மறுக்கிறார், பிடிவாதமாக மறுக்கிறார். இல்லை, நான் ஏன் இந்த யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்கிறார். 10,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டினுடைய மக்களை கொலை செய்வதற்கு ஏன் அமெரிக்கனாகிய நான் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்படி அந்த யுத்தம் என்பது நீதியற்ற ஒரு யுத்தம் என்பதை உரத்து முழங்குகிறார் முகமது அலி. அது மட்டுமல்ல, இவர்கள் வியட்நாம் மக்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அமெரிக்கர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அன்றைக்கு முகமது அலி கேட்டார். ஏனென்று கேட்டால், தன்னுடைய சொந்த நாட்டிலேயே கருப்பின மக்களை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு அல்லது இங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் எப்படி எங்கே இருக்கக்கூடிய ஒரு வியட்நாமியர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அமெரிக்கர்களை கொலைக்களத்திற்கு அனுப்புகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நான் ஏன் அந்த அப்பாவி மக்களை கொலை செய்ய வேண்டும்? இது தேசபக்தி அல்ல. அந்த மக்களுக்கு நடத்துகிற யுத்தம் என்பது எனது தேசத்திற்கு எதிராகவே நான் நடத்துகிற யுத்தத்தை போன்றது என்று பிடிவாதமாக மறுத்து விடுகிறார். அன்றைக்கு அமெரிக்க தேசமும் அதிகார வர்க்கமும் அதிர்ச்சி அடைகிறது. முகமது அலியினுடைய இந்த முடிவு அவர்களை ஆத்திரமடைய வைக்கிறது. உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுகின்றன. அதேபோல் அவருடைய உலக சாம்பியன் பட்டம் பறிக்கப்படுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது.
ஆனால் முகமது அலி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், யுத்தமுனைக்கு செல்ல மாட்டேன், மக்களை படுகொலை செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் நான் இறங்க மாட்டேன் என்று உறுதியாக மறுத்து விடுகிறார். நீதிமன்றத்தில் போராடுகிறார். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுகிறது. 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை நீக்கப்படுகிறது. அந்த தடை நீக்கப்பட்ட பிறகு அவர் மீண்டும் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கெடுக்கிறார். மிகப்பெரிய சாதனைகளை மீண்டும் செய்கிறார். பிற்காலத்தில் தொடர்ந்து முகத்தில் குத்து வாங்கியதனால் ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சி நோய் காரணமாக பார்க்கின்சன் நோய்க்கு ஆட்பட்டு அவர் நினைவிழந்தவராக அல்லது ஒரு நடமாட முடியாதவராக மாறி அவர் வீட்டோடு முடங்கி போகிறார். அப்படி முடங்கப்பட்ட அந்த முகமது அலியினுடைய அந்த மரணம் என்பது சமீபத்தில் நமக்கு ஒரு துயரச் செய்தியாக வந்து சேர்ந்தது. முகமது அலி சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய பாடம் என்பது என்ன? நீங்கள் புகழ் வாய்ந்த மனிதர்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையில் விற்பனராக இருக்கலாம், பெரிய இசைக்கலைஞராக இருக்கலாம், விளையாட்டு வீரராக இருக்கலாம், பல சாதனைகளை செய்தவராக இருக்கலாம். ஆனால் சமூகத்திற்கு உங்கள் புகழின் மூலமாக அல்லது சமூகத்திற்கு நீங்கள் பெற்ற செல்வாக்கின் மூலமாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற அடிப்படையில் தான் வரலாறு உங்களை மதிப்பிடும். இங்கும் கூட நாம் நிறைய புகழ்பெற்ற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் சமூகத்தின் எந்த ஒரு எரியும் பிரச்சனைக்காகவும் அவர்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள். நீதிக்கான குரலை அவர்கள் ஒருபோதும் எதிரொலிக்க மாட்டார்கள். மாறாக சாதனைகள் என்பது தங்களுடைய சொந்த விஷயம் என்பது போன்றும் சமூகத்திற்கும் அதற்கும் தொடர்பே இல்லாது போன்றும் நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த கலையினுடைய எல்லையை தாண்டி ஒருபோதும் அவருடைய எண்ணங்கள் விரிவடையாது. ஆனால் முகமது அலி ஒரு போராளியாக இருந்தால், விடுதலை போராளியாக இருந்தார். அதனால் வரலாற்றில் அடைக்கப்படுகிறார். யார் ஒடுக்கப்பட்ட பக்கம் நிற்கிறார்களோ அவர்கள்தான் வரலாற்றில் நினைக்கப்படுவார்கள் என்பதற்கு முகமது அலியை விட ஒரு சிறந்த உதாரணம் வேறு எதுவும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலே வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் அறிஞர் திரு ஜான் சுரேஷ். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்ன, இதை தூய்மையாக வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, சுற்றுச்சூழல் மாசுபடும் போது அது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது, இதுலேருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சுற்றுச்சூழல் அறிஞராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம். சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான ஒரு கருத்து, நம்மளுக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னும் போது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் எவ்வளோ தூரம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோமோ, நம்ம வாழ்கின்ற பகுதியில் நிலம், காடு, மலை, கடல் இப்படி எல்லா இடத்தையுமே ஒரு சரியான முறையில் ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, இதில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு வந்தாலும் அது இயற்கைக்கு மாறாக என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்துது, இதையெல்லாம் சரியாக வச்சுக்கணும் போது அந்த காலகட்டங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, இன்றைக்கி நிறைய இயற்கை மாசுபடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறதுனால நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இது எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு இந்த எக்கோசிஸ்டம். ஸோ இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிற மாசை கட்டுப்படுத்தணும், அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி இந்த சுற்றுச்சூழல் சார்ந்தே நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பற்றின ஒரு புரிதல் எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. இது சார்ந்த எல்லா கருத்துக்களையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மனிதனோட வாழ்வு, மனிதன் மற்றும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சரியான ஒரு முறையில் எல்லாமே இயற்கை படைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அதுலேருந்து மாறுபடும் போது தான் அதோட விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சுற்றுச்சூழல் அறிஞராக சுற்றுச்சூழல் வளமாக இருக்கணும் அப்படிங்கன்னா எது என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிலங்கள் வந்து 5 வகையாக பிரித்து இருக்கும். மலைகள் சார்ந்த இடங்கள், அதுக்கு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கும் காடுகள் சார்ந்த இடங்கள், தென் வயலை சார்ந்த இடங்கள், அப்புறம் பாலைவனம் இருக்குது. கடைசியாக வந்து முடியறது பார்த்திங்கன்னா கடலை சார்ந்த இடங்கள். நீங்கள் முன்காலத்தில் பார்க்கும் பொழுது மனுஷன் வந்து இயற்கையோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து காடுகளில் அவங்களுக்கு கூடாரம் அமைத்து அவர்கள் வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடி
அங்கே இருக்கக்கூடிய மற்ற மரங்களிலிருந்து செடிகளுக்கு கிடைக்கக்கூடிய காய்கனிகள் எல்லாம் அவர்கள் உண்டு. ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அது வந்து கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது நம்ம அனைவரும் தெரிந்த விஷயம்தான். இதில் இந்த மாசுபடுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது என்னைக்கு வந்து நம்ம வந்து வளர்ச்சி பாதை என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும் பொழுது ஆங்காங்கே வரக்கூடிய அது சிறிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய தொழிற்சாலைகள் இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மைக்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இயற்கை வளங்களை வந்து அவர்களுடைய சொந்த நோக்கத்திற்காக காடுகளையும் மற்ற இயற்கை வளமும் அழித்து அந்த இடத்துல வாழும்பொழுது அங்கே வந்து இந்த இயற்கையுடைய வளம் வந்து மிகவும் குறுகி கொண்டே தான் வருகிறது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மலைகளிலிருந்து வரக்கூடிய மழைகள், அந்த மழை வந்து அந்த அருவியாக ஆற்றுகளை வந்து கலக்கும் பொழுது அது அந்த மலையிலிருந்து கீழே வரும்போது காடுகள் இருக்கும். அந்த காடுகளிலிருந்து ஓடி அது வந்து வயல். ஸோ இந்த வயல் வரும்பொழுது விவசாய மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி அருமையான இந்த இயற்கை முறையிலே பல விவசாயிகளெல்லாம் செய்து வந்தார்கள். கடைசியாக வந்து அந்த தண்ணி எங்கே கலக்கும் அப்படின்னு பார்த்துக்கும்போது கடலில் தான் வந்து செய்யும். அப்போ இந்த மலைக்கும் இந்த மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரோட்டத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆற்றிலே அடித்து வரக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் வந்து கடலிலே சேரும் பொழுது அந்த பேக் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கடலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரிகளிலே மேங்குரு என்று சொல்லக்கூடிய மேங்குரு காடுகள் வளரும். அங்கு சில அந்த மீன் இனங்கள், இறா இனங்கள் வந்து அங்கே முட்டை போட்டு குஞ்சு பொறுத்து அது கடலுக்கு சென்று அங்கு கடலிலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு 5 நாட்டிக்கல் மேல் கடலில் இந்த சத்துக்கள்லாம் சேர்ந்து அங்கே இந்த குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய பச்சையம் மற்ற பல்லுயிர் பெருக்கம் அனைத்தையும் வளப்படம் செய்து மீனினங்கள் வந்து நிறைய ஏராளமாக வந்து பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அங்கே கிடைக்கும். அதனால் மீனவர்களும் அந்த காலத்திலே வந்து நல்ல சிறந்த முறையிலே வந்து மீன்களை பிடித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டார்கள். அது மாத்திரமில்லை, விவசாய மக்களும் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தான அந்த தண்ணீரில் வந்து அவர்களை நல்ல முறையில் விவசாயம் செய்து நமக்கு பல மக்களுக்கு அவர்கள் நமக்கு உணவுக்காக நிறைய உற்பத்தி செய்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல இயற்கை சூழலில் என்றைக்கு வந்து வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு நம்ம வந்து சில இயற்கை வளங்களை அழிக்கிறோமோ அந்த நேரத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருந்து வருகிறது மேடம். இப்போ நம்ம குறிப்பாக சொல்லணும்னா மழை இல்லைன்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம முழுமையாக இது பண்ணோம். அதுக்கு காரணம் காடுகள்லாம் அழிக்கப்பட்டதுன்ற ஒரு காரணம் சொன்னாங்க. அதனால் மரம் வளர்ப்போம்னு இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து முழுமையாக கடல் சார்ந்த பகுதியில் உங்களோட பணிகளை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மழை பற்றியும் கொஞ்சம் பேசிடலாம். ஒரு மனிதனோட முக்கியமான தேவைகளில் இயற்கை கொடுத்த கொடைனா நம்ம மழைன்னு அப்படி சொல்கிறோம். இன்றைக்கி காடுகள் அழிவதனால் நம்மளுக்கு இயற்கையிலேருந்து மாறுபட்டு போயிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான ஒரு மழை எல்லாமே வந்து இயற்கைக்கு மிகைப்படுத்தி தான் இப்போ இருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். நிலம் சார்ந்த பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எதனால் வருதுன்னு பேசிக்கலாமே சார்? இன்றைக்கு முக்கியமாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி இந்த கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம் பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மழை வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து அந்தந்த காலத்துக்கு நம்மளுக்கு சரியான அந்த மழை வந்து பெஞ்சிடுங்க. இன்ற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து இந்த பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், அந்த கிளைமேட் சேஞ்ச் எதுக்காக சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தொழிற்சாலைகள் கூட போகக்கூடிய அந்த கழிவுகளும் மற்ற இந்த பொல்யூஷன் எல்லாமே வந்து மேலே இந்த ஓசோன் லேயரில் போயிட்டு அங்கே நம்மளுக்கு அதிகமான டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணுறதுனாலையும் அந்த எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் நம்ம வந்து எழுந்ததுனால நிறைய மரங்கள் வந்து நம்ம வெட்டி எடுக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனெல்லாம் கிடைக்காதனால அந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய மாறுதல் ஏற்பட்டு அந்த மழை வந்து நம்மளுக்கு பெய்யக்கூடிய மழை வந்து அந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம பெய்யாதனால நம்மளுக்கு எல்லாமே வந்து மாறி போகுதுங்க. எனக்கு குறிப்பாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய முந்தைய விவசாய மக்களாக இருக்கட்டும், மீனவ மக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பாரம்பரிய அறிவை வைத்து அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட மாதத்திலே வந்து மழை பெய்யும், அதுக்கிட்டு அவங்களுடைய நிலத்தை வந்து அவர்கள் சீரமைப்பார்கள். அதே போன்று மீனவ மக்களும் வந்து நல்ல அவங்களுக்கு பாரம்பரிய அறிவு நிறையவே இருக்குங்க. தே ஹேவ் ஓஷன்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த கடலை பார்த்து அவங்க இந்த கலருக்கு இப்படிப்பட்ட மீன் வரும்னு சொல்லுவாங்க.
அந்த காற்றில் வரக்கூடிய அந்த சென்ஸ் பண்ணி அதில் வந்து எப்படிப்பட்ட மீன் வரும்ன்றதெல்லாம் அவங்க வந்து இப்படிப்பட்ட அறிவுலாம் நிறைய வந்து இன்றைக்கு அழிந்து போயிடுது. அது ஏன் கேட்டிங்கன்னா, அந்த நம்மளுடைய எக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டாக வந்து ரொம்ப குறைகி இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டும் இன்றைக்கி வந்து தொழிற்சாலைகளும் தான் வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மளுக்கு வந்து தண்ணி கிடையாது, விவசாயம் பண்ண இடம் கிடையாதுங்க, காடுகள் கிடையாது. அதனால் வந்து நம்மளுடைய தேசம் ஒரு பெரிய தேசத்தில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மழை உடைய சர்க்கிள் வந்து சரியாக வர்றதுனால நம்ம இன்றைக்கி பல பிரச்சனைகளை வந்து சந்தித்துட்ருக்கோம். இப்போது கடல் சார்ந்த பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் சரியான முறையில் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இன்னையோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? எஸ், கடல்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நான் திரும்பவும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போகும்பொழுது கடற்கரை வந்து மீனவ மக்கள் தான் அங்கே வந்து மிகவும் வசித்து வந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 591 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அவருடைய தொழிலே வந்து மீன் தொழில் தான். அவங்க காலையில் எழுந்த உடனே கடலில் தான் பார்ப்பாங்க, அப்படி இது இருந்தது. அப்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது, யாரும் போக மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏராளமான எங்கள் தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா பழவேற்காட்டிலேருந்து கன்னியாகுமரி கூட பார்த்திங்கன்னா நிறைய டீசாலினேஷன் பிளான்ட், பவர் பிளான்ட்டு, தென் கமர்ஷியல் டூரிசம் என்று சொல்லக்கூடிய ரிசார்ட்ஸு. ஸோ இவர்களெல்லாம் வந்து கடற்கரையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு விட்டார்கள், நிறைய போர்ட்டு மெகா போர்ட்டெல்லாம் வர்றதுனால. அதனால் வந்து அந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த மேங்குரூவ் காடுகள், அப்புறம் சாண்ட்யூன்னு சொல்லுவாங்க, மணல் திட்டுக்கள், இவெல்லாம் அழிக்கப்பட்டன. இரண்டாவது தொடர்ந்து பார்க்கும் பொழுது கழிவுகள், இந்த தொழிற்சாலைகளுடைய கழிவுகளெல்லாம் கடலில் போய் கலக்கிறதுனால அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நம்பி இந்த கரவலைன்னு சொல்லிட்டு தொழில் பண்ணுவாங்க, மீனவர்கள் தொழில் செய்வாங்க. அங்கே வந்து மீன் வளம் வந்து நிறைய குன்றி போய் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறதுனால கடலில் போய் சேர்றதுனால சில வகையான மீன்கள், ஆமைகள் எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கை வந்து உண்பதனால் அவர்களும் வந்து நிறைய செத்து மடிக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இன்றைக்கி கடற்கரைக்கு இருந்து கொண்டு வருகிறது. இப்போது இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம மேன்மேடு திங்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போது இது எல்லாமே ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கிற இந்த ஒரு சூழலில் மறுபடியும் இயற்கையோடு இதை கொண்டு போகணும், பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் சார்? இப்போ பார்த்திங்கன்னா மீனவ மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வுகள் வந்திருக்கின்றன. அது மாத்திரமில்லை, நம்மளுடைய அரசாங்கத்திலையும் வந்து இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் என்று சொல்லக்கூடிய சில சட்டங்களும் இருக்கின்றன. அதனோடு சேர்ந்து நம்ம மீன்வளத்துறை, அப்புறம் வந்து குறிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதர் ஸ்டேக் ஹோல்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த கோஸ்டல் கன்சர்வேஷனுக்காக வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து மக்களோடு சேர்ந்து எப்படி கடல் வளத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும், மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பணி செஞ்சுட்டு வராங்க. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ பல மாறுதல்கள் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மீனவ மக்கள் கூட அவங்களுடைய பொறுப்புணர்ச்சியோட நம்ம கடல் நம்ம இதை நம்பி தான் இருக்கிறோம், அதனால் நம்மளும் வந்து இந்த மீன் வளத்தை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கி செய்கிறதுனால கடல் வளம் இன்றைக்கு பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சில பெரிய பெரிய தொழிற்சாலைகளுடைய இதுவும், அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் வந்து சில மீனவர்கள் மக்களுக்கும் இயற்கை வளக்கு புறம்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அது ஒரு அச்சுறுத்தலாக வந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த மேங்க்ரோவ் காடுகளை பற்றி சொன்னீங்க. கடற்கரையோரங்களில் இந்த மேங்க்ரோவ் மரங்களோட அவசியம் என்னவா இருக்குது? அது அலையாத்தி காடுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மேங்குரோவ்ஸ் வந்து அந்த ப்ரீடிங் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆற்றுலேருந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டரும் அந்த கடல் வாட்டரும் வந்து அந்த இடத்துல மிக்ஸ் பண்ணும். எஸ், அந்த இடத்துல வந்து அந்த அலையாத்தி காடுகள் வந்து ஏராளமாக வளரும். அந்த இடத்துல தான் வந்து இந்த ப்ரீடிங் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன்களும் வந்து கொஞ்சம் பெருத்து அந்த வந்து கடலில் போய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போய் சேரும் பொழுது அது கடற்கரையில் வந்து ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் வளர்ந்து மீனவர்களுக்கு வந்து நிறைய மீன் உற்பத்திக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு சதுப்பின காடுகள்னு சொல்லுவோம் நாங்கள். அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சதுப்பின காடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பேக் வாட்டரில்
மீனவர்கள் வந்து இந்த எறா வந்து நிறைய தொழில் பண்ணுவாங்க. அப்புறம் மடவை மீன் ஒன்று ஒரு குறிப்பிட்ட மீன் வகை இருக்குது. அதுவும் வந்து அந்த அப்புறம் நண்டுகள், அந்த களி நண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அங்கே ரொம்ப நல்ல ஒரு கிரவுண்டு அது அந்த இடம். ஸோ இப்படியெல்லாம் வந்து மேங்களூர் வந்து மக்களுக்கு வந்து பயன்படுதுங்க. இது இந்த கடற்கரை ஓரங்களில் முழுமையாக இதை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மரம் வளர்ப்போம்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். இப்போ இந்த காடுகளில் கடற்கரை ஓரமாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் போது அந்த பாதிப்புலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சமுதாயம் என்ன செய்யணும் சார்? மக்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கூட இணைந்து சில நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ கடலிலே வந்து மீன்வளத்தை பெருக்குவதற்கு இந்த செயற்கை பவளப்பாறை மீன் உறைவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாறைகள் வந்து அரசாங்கத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் நானும் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்துட்டு நானும் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து சில நிறுவனங்களுக்கு இருந்து நான் உதவி பெற்று மீனவ மக்களுக்காக செய்து கொண்டு வருகிறோம். இந்த பவளப்பாறைகள் வந்து மீனவ மக்களே அவருடைய கிராமத்தில் செய்து ஒரு 3 நாட்டிக்கல் மைல் 5 நாட்டிக்கல் மைல் போயிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கீழே தரையெல்லாம் அவர்கள் போய் ஆய்வு செய்து அங்கே அந்த பவளப்பாறை அமைக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் அந்த பவளப்பாறை அந்த இங்கிலீஷில் வந்து அந்த பயாலஜிக்கல் ஃபிலிம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இடத்துல பச்சையங்கள், அப்புறம் வந்து இந்த பாசிகள், செடி கொடிகள் எல்லாம் வளருது. அந்த இடத்துல வந்து சில சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனிசம்லாம் உற்பத்தியாகி அந்த இடமே பார்க்கும்பொழுது ஒரு பயாலஜிக்கல் சூப் என்று சொல்லக்கூடிய பயோ சூப் என்று சொல்ல ஒரு ஸ்மோக்கியான அந்த ஒரு இடம் இருப்பாங்க. ஸோ அந்த மீன்கள் வந்து மற்ற இடத்துங்களிலிருந்து ட்ராவல் பண்ணி அங்கே வரும்பொழுது அவங்க வந்து அந்த நீரை வந்து சுவைக்கும் பொழுது அது ரொம்ப சத்தான ஒரு நீர். திரும்ப கீழே போய் அவங்க பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறைவிடம் இருக்கும். அவர்களுக்கு உண்பதற்கு வந்து எப்பவுமே அந்த இடத்துல வந்து உணவு கிடைப்பதனால் அந்த வழியாக போகக்கூடிய மீன்கள் வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுங்க. அப்போது ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் கழிக்கும் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து தானாகவே வந்து மீன் உற்பத்தி ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அந்த மீனவர்கள் வந்து ஒரு 9 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏராளமாக மீன் இருக்கிறதுனால போய் தூண்டி போட்டு அவர்கள் வந்து அந்த மீன்களை பிடித்து கொள்வார்கள். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அதர் பொல்யூஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது மீனவ மக்கள் வந்து ஒரு 3 நாட்டிக்கல் மைல்லேருந்து 5 நாட்டிக்கல் மைலில் தான் அவங்க போய் தொழில் செய்வாங்க. முந்தைய காலத்தில் அவர்கள் வந்து ஒரு 5 கிலோ வலையை கொண்டு போனாலும் 50 கிலோ மீன்கள் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ வந்து 50 கிலோ வலை கொண்டு போனால் கூட 5 கிலோ மீன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேருந்துங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 நாட்டிக்கல் மைல்லேருந்து இன்னும் ஒரு 10 நாட்டிக்கல் மைல் 15 நாட்டிக்கல் மைல் போய் தொழில் பண்ணுறதுனா அவங்களுக்கு வந்து செலவும் அதிகமாகுது, ரிஸ்க்கும் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுங்க. ஸோ இதனால் இப்படிப்பட்ட இந்த செயற்கை இந்த மீன் உறைவிடங்கள் அமைப்பதனால் அவர்கள் வந்து தேவையான நேரத்துக்கு போய் டைமும் கன்சியூம் ஆகுது. அவர்களுக்கு வந்து ஃபியூலும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்த கிடையாது. போயிட்டு இது நல்ல முறையாக அந்த தூண்டி போயிட்டு அவங்க தொழில் பண்ணிட்டு வரதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பவளப்பாறைகள் வந்து ஒரு 200 ஸ்ட்ரக்சர் போடக்கூடிய அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5 டன் மீன் வந்து அந்த இடத்துல கிடைக்குதுங்க. அது அந்த பவளப்பாறைகள் வந்து மீன் உற்பத்திக்கு மட்டுமே இல்லாமல் இந்த மற்ற பல்லுயிர் பெருக்கம், அந்த கோஸ்டல் பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய மற்ற விலங்குகள், செடி, பாசி கொடிகள் வந்து அந்த இடமே வந்து ஒரு கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய இடமாக மாறிவிடுகிறது. ஸோ இப்படி வந்து மக்கள் வந்து அவர்கள் சிறப்பாக இந்த திட்டத்தை அவர்கள் செய்து அதை வந்து அவர்கள் பயன்படுத்தி அந்த மீன் உற்பத்தியை பாதுகாத்து வளர்த்து வருகிறார்கள். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்று பார்க்கும்பொழுது அந்த பெரிய பெரிய விசைப்படகுகள் வந்து இங்கே வந்து தொழில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வலை போட்டாங்கன்னா அந்த வலை மாட்டிக்கும். அதனால் அவங்களும் வந்து இந்த இடத்துக்கு வராதனால இட்ஸ் ஆல்சோ ஆக்டிங் எஸ் அ ஃபென்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் செய்து அந்த கடல் வளத்தை பாதுகாத்து வருகிறார்கள். ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக்கு எல்லாம் வந்து கடலில் போட்டுட்ருக்காங்க. அதுவும் இப்போ விழிப்புணர்வுகள் வந்து ஏற்பட்டு வருகிறது. அரசாங்கமே சில இடங்களில் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சில திட்டங்கள் வந்து மற்ற மாவட்டங்களிடையும் கடலோர பகுதியிலும் வந்து அறிமுகப்பட்டு செய்தாங்கன்றால் அந்த பிளாஸ்டிக்குடைய குறைபாடுகள் வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் நம்ம பயணம். ஸோ இப்படி மக்கள் வந்து இந்த கன்சர்வேஷன், கோஸ்டல் கன்சர்வேஷனை வந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க.
கடற்கரையோர பகுதி, இதோட சுத்திகரிப்பு, இதன் மூலமாக தேவை என்ன இருக்குது, மீனவர்களோட வாழ்வாதாரம்லாம் பேசும்போது கடல் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுக்குது. கடலில் பலவிதமான ஜீவராசிகள் அதில் இருக்கிறத பார்க்குறோம். அது நம்ம வெளியே இங்கே எடுத்துகிட்டு வர்றது சிலது அப்படின்னாலும் நிறைய ஆர்கானிசம்ஸ் கடலில் இருக்குது. இப்போ நீங்களே முதல்ல சொன்னீங்க 5 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே போனால் அதை தாண்டியும் போக வேண்டியிருக்கு, 50 கிலோ வலை எடுத்துகிட்டு போனால் கூட 5 கிலோ எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னீங்க. இப்போ இந்த கடல் தூய்மைப்படுத்துறதுல அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும் தூய்மைப்படுத்துகிற பணியில்? இது வந்து ஒரு மக்களுக்கும் ஒரு குடிமகனுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். இப்போ கூட பார்த்திங்கன்னா மெரினா பீச் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் குப்பை போட்டுகிட்டே போவாங்க. யாராவது ஒரு நிறுவனம் இல்லைனா ஒரு குழுக்கள் போய் அதை வந்து தொடர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் நான் வந்து என்னுடைய இடம் எது, நான் வந்து அங்கே குப்பை போடக்கூடாது, நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சிறப்பான முறையில் எங்கே அந்த குப்பையை கொண்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போட்டாங்கனாலே நம்மளுடைய இடம் வந்து தூய்மையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வந்துச்சுன்னா நம்மளுடைய இடத்தை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம இந்த தூய்மை சார்ந்த பணி, சுற்றுச்சூழல் சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இதை பற்றின விழிப்புணர்வு எல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு கல்வியாக எடுத்துகிட்டு, இதை ஒரு படிப்பாக எடுத்துகிட்டு படித்து இதில் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்னவா இருக்குது சார்? இப்போ ஏற்கனவே வந்து நிறைய பள்ளிகளில் வந்து இந்த ஈகோ கிளப்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பருவத்திலேருந்து நம்ம வந்து நல்ல ஒரு விதையை விதைக்கும் பொழுது அந்த மாணவர்களே வந்து குறிப்பாக அவர்களுடைய வீடு, அவர்களுடைய தெருக்கள், அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே வந்து இப்பொழுது நிறைய விழிப்புணர்வு வந்து மாணவர்கள் இப்போது இயக்கமாக இப்போது செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இயக்கம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டால் இன்னும் ஒரு 5 வருடங்களில் 10 வருடங்களில் வந்து நம்முடைய சுற்றுப்புற சூழல் வந்து மிகவும் அருமையாக நம்ம மாற்றி விடலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து மாணவர்கள்கிட்டையும் இந்த இளைஞர்கள்ட்ட தான் அந்தவுடைய பொறுப்பு வந்து நிறையா நான் பார்த்துட்ருக்கேங்க. ஸோ இவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தை வந்து நம்ம இந்த சுற்றுப்புற சூழல் மாற்றுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு வந்து பெற்றோர்கள், மற்ற நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் அவர்களெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு அங்கங்கே நடத்தினாருங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒரு மாற்றத்தை காண முடியும். ஒரு சுற்றுச்சூழல் அறிஞராக சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதே என்ன, நம்ம வாழ்கிற பகுதியை சுற்றி என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குது, இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு அமையறதுக்கான காரணம் என்ன, அந்த நாட்களில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும், இதிலிருந்து ஒரு மாற்றம் நம்ம இயற்கையோடு போனோம்னா தான் நம்ம சிறப்பான வளமான வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கி அதுலேருந்து நம்ம எவ்வளோ மாறி இருக்கும், இந்த மாற்றத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் அக்கறையோடு செயல்பட வேண்டிய அவசியத்தில் நம்ம ஏன் இருக்கும், இப்படி பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. காப்பியங்களில் இருந்தும் புத்தகங்களில் இருந்தும் நாம் கற்றும் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தூய்மையாக இருப்பது மிகச் சிறந்தது. இன்றைக்கு அந்த தூய்மை பற்றிய கருத்து பரப்பல்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அல்லது இந்திய அரசே அதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. தூய்மையிலே தான் நம்முடைய சுகாதாரம் அடங்கி இருக்கிறது. அடிப்படையில் கழிப்பறைகளை கட்டுங்கள் என்பதை ஒரு பெரும் பரப்புரையாக இன்றைக்கு இந்தியாவிலே நடத்த வேண்டியிருக்கிறது. கழிப்பறைகளை கட்டுங்கள் என்பது மிகச் சரியான செய்திதான். ஆனால் அதனை நாம் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது சற்று வெட்கப்படக்கூடியது தான். எனவே தூய்மையை பரப்புதல் என்பது மிக உயர்வானது. ஆனாலும் முற்றிலும் தூய்மை என்பதோ, தூய்மையை நோக்கியே அல்லது தூய்மையாகத்தான் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதோ நடைமுறைக்கு உதவாத ஒன்று. அதனை தூய்மைவாதம் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே பியூரிட்டனிசம் என்று அதற்கு பெயர். அந்த பியூரிட்டனிசம் என்று சொன்னால் பியூர், முழுமையும் தூய்மை, எந்த விதமான மாசு மறுவும் அற்ற ஒன்று என்பது அதனுடைய பொருள். அப்படி வாழ்வில் நம்மால் ஒரு நாளும் இருக்க முடியாது. தூய்மையும் தூய்மையின்மையும் கலந்து கலந்துதான் கிடக்கும். எல்லாம் அதன் அளவு சார்ந்தது மட்டும்தான். தூய்மை என்பது கூடுதலாக இருக்க வேண்டும், அல்லது முழுமையான தூய்மையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பது தானே தவிர
முழுமையான தூய்மையை ஒரு நாளும் நம்மால் அடைந்துவிட முடியாது. அப்படி தூய்மைவாதம் பேசுவது என்பது இடம் சார்ந்த தூய்மை மட்டுமல்ல. அரசியலில், இலக்கியத்தில், எல்லா இடத்திலும் இந்த தூய்மை வாதம் இருக்கிறது. நீங்கள் அரசியலிலே இன்றைக்கு உற்று நோக்கினால் ஒன்றை கவனிக்கலாம். எதுவும் சரியில்லை என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் சரியில்லை, எந்த தலைவரும் சரியில்லை, யாரையும் நான் ஏற்க முடியாது என்று சொல்லுகிறவர்களினுடைய எண்ணிக்கை ஒரு பக்கத்திலே இருக்கிறது. தேர்தலிலே கூட நோட்டா என்பது அதுதான். மேலே இருக்கிற எவரையும் நான் ஏற்கவில்லை என்று சொல்லுகிற போது, எவரையும் ஏற்கவில்லை என்றால் நீ ஏற்கப்பட வேண்டியவனாக மாற வேண்டும், அல்லது இருக்கிறவர்களில் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது, எவரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அதற்கு என்ன தீர்வு என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற அந்த தூய்மை வாதம் இருக்கிறதே, அது எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்தும் என்றால் ஒரு சீரழிவிலே தான் கொண்டு போய் நிறுத்தும். இருக்கின்ற எல்லாவற்றையும் சரியில்லை என்று சொல்லி அடித்து உடைத்து கலைத்து விட்டு பிறகு நாம் புதிதாக கட்டவில்லை என்று சொன்னால் அந்த கலைக்கப்பட்ட தரைமட்டமாக்கப்பட்ட இடம் நிர்மூலமாகத்தான் ஆகி போகும். எனவே இன்றைக்கு பலர் மற்றவர்களை எல்லோரையும் தூய்மையற்றவர்கள், யாரும் சரியில்லை என்று சொல்லுவதன் மூலம் மறைமுகமாக தாங்கள் மட்டுமே சரியானவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதற்குள் இருக்கிற நுட்பம் அதுதான். எவரும் சரியில்லை என்று சொன்னால் தான் மட்டும்தான் சரியானவன் என்று அதற்குள் ஒரு பொருள் பொதிந்து கிடக்கிறது. சரி, அப்படி நீ மட்டும்தான் சரியானவன் என்றால் நீ அந்த பொறுப்புகளை சுமப்பதற்கு வர வேண்டுமா இல்லையா? வர வேண்டும். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி நீ வரவில்லை என்றுதான் அதற்கு பொருள். மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகை என்ன என்பதை உன்னால் ஆய்வு செய்து அந்த இடத்திற்கு வந்து சேர முடியவில்லை என்றால் வருகிற வரையில், அப்படி வருகிற நோக்கம் இருந்தால் வருகிற வரையிலாவது இருக்கிறவர்களுக்குள் யார் சரியானவர்கள் அல்லது இருக்கிறவர்களுக்குள் யார் மேலானவர்கள் என்று கண்டு அறிந்து அவர்களை ஆதரிப்பது என்பதுதான் நடைமுறைக்கு உகந்தது. எனவே எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஒன்று தூய்மைவாதம், இன்னொன்று வெறுப்பு அரசியல். எல்லோர் மீதும் ஒரு வெறுப்பை மூழ்கிறவர்கள், எந்த ஒன்றிலும் நிறைவு காணாதவர்கள், எப்போதும் எந்த செயலையும் செய்து முடிக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வேலை எளிமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் புறந்தள்ளுவது எளிதாக இருக்கிறது. எந்த ஒன்றையும் ஆக்குவது கடினமாக இருக்கிறது. இருக்கின்றவைகளையெல்லாம் மறுதலிப்பதற்கு ஒரு பெரிய அறிவாளி வேண்டும் என்பதில்லை. யார் வேண்டுமானாலும் மறுதலிக்கலாம். ஆனால் ஒரு மிகச்சிறிய ஒன்றை கூட உருவாக்குவதற்கு மிகப்பெரிய அறிவு கூர்மையும் உழைப்பு திறனும் தேவைப்படுகிறது. எனவே ஆக்குகிறவன்தான் அடுத்த ஓர் புதிய வழியை உலகுக்கு தருகிறான் என்று பொருள். அழிப்பது எளிது, எல்லாவற்றையும் தள்ளுவது எளிது. அப்படிப்பட்ட ஒரு போக்கு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போக்கு அறிவாளிகளுக்கான அடையாளமாக வேறு காட்டப்படுகிறது. அதுதான் அதில் இருக்கிற சிக்கல். எல்லோரையும் முட்டாள் என்று சொல்லுகிறவன் அப்படி சொல்லுவதனாலேயே அறிவாளி ஆகிவிட மாட்டான். சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், நாம் நடந்து போகிற போது மழை தூறல் வருகிறது என்று சொன்னால் இயல்பாக நம்மிடத்திலே இருந்து என்ன வரும்? அடடா மழை வருகிறதே என்கிற சொற்கள் தான் வெளிவரும். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருவர் கேட்பார், ஏன் மழையை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்று கேட்பார். அப்படி கேட்பதன் மூலம் இவர்களெல்லாம் கோழைகள், அவர் வீரர் என்பதாக ஆகிவிடும். நாம் மழை வருகிறதே என்று தான் சொன்னோமே தவிர அது மழை கண்டு அஞ்சுவதாக அதற்கு பொருள் இல்லை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்பதையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். எனவே மழை வருகிறதே என்கிற சொல்லுகிற போதே அவர்களெல்லாம் கோழைகள் என்று முடிவெடுத்து விட வேண்டியதில்லை. அப்படி மற்றவர்களையெல்லாம் கோழைகள் என்று சொல்லுவதன் மூலம் தான் மட்டுமே வீரன் என்று ஒருவன் மெய்ப்பித்து கொள்ள விரும்புகிறான் என்பதும் அதற்குள் அடங்கி கிடக்கிறது. எனவே எல்லோரையும் புறம் தள்ளுகிற ஒரு அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல். அந்த வெறுப்பு அரசியலிலிருந்து எந்த ஒன்றும் விளையாது. என்றைக்கும் அன்பிலிருந்தும் நேசத்திலிருந்தும் தான் புதியவைகள் விளையுமே தவிர வெறுப்பிலிருந்து எதுவும் விளையாது. அப்படியானால் விமர்சனமே கூடாதா என்று கேட்கலாம். விமர்சனமே கூடாது என்று சொல்லவில்லை. யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம், எல்லோரையும் விமர்சிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லோரும் எல்லாமும் விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான். ஆனால் விமர்சித்து விட்டு அடுத்து என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. வெறுமனே விமர்சித்து கொண்டே இருக்கிறோம்.
எல்லோரை பற்றிய குறைகளையும் துல்லியமாக கூட சொல்லலாம். ஆனால் சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. எதுவுமே செய்யாமல் வெறும் விமர்சனம், மற்றவர்களையெல்லாம் புறந்தள்ளுவது என்று மட்டும் முடிவெடுத்து விட்டால் அந்த வேலை எளியது, ஆனால் விளைவு கொடியது. அதற்கு பிறகு இந்த சமூகத்தில் எதுவும் நிகழாது. எல்லோருக்கும் ஒரு விரக்தி வந்து சேரும். எல்லோரும் விலகி நிற்பார்கள், யாரும் வேலை செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு நிலையை நோக்கி நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை தள்ளக்கூடாது. ஒரு வெறுப்பு அரசியலை இன்றைக்கு திட்டமிட்டு சிலர் உருவாக்குகிறார்கள். தாங்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள் போல ஒரு தோற்றத்தை அடித்து கொண்டு, எனவே இவர்களையெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் எல்லோரும் சமூக விரோதிகள், எல்லோரையும் விட்டு நீங்கள் வெளியே விலகி நில்லுங்கள் என்று இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரு நாளும் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு உதவாது. இவர்களிடமெல்லாம் இந்தந்த குறைகள் இருக்கின்றன, ஆனாலும் அவர்களுக்குள் இவர் மேலாக இருக்கிறார், அல்லது நாம் இந்த புதிய திசையை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் சரியான வழிநடத்தலாக இருக்கும். என்றைக்கும் எந்த ஒன்றிலும் மிக கராராக இருப்பது என்பது, அதனை இன்னொரு மொழி சொல்லில் சொல்ல வேண்டுமானால் அது ஃபேசிசத்தை நோக்கித்தான் செல்லும். சரியாக நேரத்தை பின்பற்ற வேண்டும் என்பது வேறு, ஆனால் நேரத்தையே நினைத்து கொண்டிருப்பது வேறு. தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தூய்மையை நோக்கி நடப்பது வேறு, ஆனால் தூய்மையை தவிர வேறு எதனையும் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுவது வேறு. முழுமையை நோக்கித்தான் வாழ்க்கை நகருகிறது. ஆனாலும் பெர்ஃபெக்ஷன் என்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், பெர்ஃபெக்ஷன் இஸ் அ மித் என்பது தான். முழுமை என்ற உலகத்தில் எதுவும் கிடையாது. முழுமையை நோக்கி நகரலாமே தவிர முழுமையை அடைய எவராலும் இயலாது. அப்படி அடைய இயலுமானால் அதற்கு முழுமை என்ற பெயர் கிடையாது. ஆகையினால் வெறுப்பு அரசியல், தூய்மை வாதம் என்பன நடைமுறைக்கு ஒரு நாளும் உதவாது என்பதை இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரத்தில் இன்று இடம்பெறுவது அறிவியலும் தொழில்நுட்பமும். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே பிக் டேட்டா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பிக் டேட்டானா என்ன, எங்கிருந்து உருவாகிறது, எந்த வகையான உபகரணங்கள் மூலம் உருவாகிறது, எந்த வேகத்தில் உருவாகுது, இந்த வேகங்களை அளப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற முறை என்ன, இது பூதாகரமாக தோன்றி இதனுடைய சேமிப்பு முறை பஞ்சு கார்டிலிருந்து துவங்கி க்ளவுட் ஸ்டோரேஜ் வரைக்கும் எப்படி வளர்ந்துருக்கு, இதில் பல நாடுகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறலாம் பற்றி பார்த்தோம். அத்தோட முக்கியமாக இந்த பிக் டேட்டாவை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எல்லா துறைக்கும் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். அது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே வெறும் தியரிட்டிக்கல் மட்டும் அல்ல, நடைமுறைப்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட நன்மைகள். அது சம்மந்தமாக பேசுவோம். அத்தோடு இந்த துறையில் படிக்கிறதுக்குன்னு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அல்லது படித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றியும் இந்த முறை நாம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த நன்மைகளில் சில நிறுவனங்களினுடைய முயற்சிகளை பற்றி இப்போ சொல்லுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தன்னுடைய வளர்ச்சி விகிதம் மிக அதிக அளவில் சரிந்தது அப்படிங்கிறனால இந்த பிக் அனாலிட்டிக்ஸை பயன்படுத்தி அதனுடைய வளர்ச்சி இறக்கத்தை நிறுத்தியிருக்காங்க. மெம்பிஸ் போலீஸ் தன்னுடைய நாட்டில் குற்றங்கள் குறைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30% குற்றங்களை குறைச்சிருக்காங்க. நார்வே நாட்டில் மின்சாரத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஓலோஸ் நகர வீதிகளில் எப்படி மின்சாரம் அதிகமாக பயன்படுகிறது, அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அனாலிட்டிக்ஸை பயன்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 62% மின்சாரம் இந்த நடவடிக்கையின் காரணமாக குறைந்திருக்கான். ஃப்ரான்ஸில் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி பொது சுகாதாரம் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியை இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் செஞ்சு எங்கெங்கெல்லாம் இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திற்கும் உதவியான சில தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஜோபோன்கிற கம்பெனி
தூக்கத்தை பற்றி மட்டுமே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆராய்ச்சி செஞ்சு இந்த தூக்கத்தில் எவ்வளவு எனர்ஜி சக்திகள் விரயமாகுது, எவ்வளோ சக்திகள் சேகரிக்கப்படுகிறது, நல்ல தூக்கத்திற்கு பிறகு என்ன வகையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத தகவல்களை உலகுக்கு தந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேர்தல் நடந்தால் தேர்தலுக்கு முன்னாலேயே வாக்குகளை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையிலே என்னென்ன யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸு சொன்ன மாதிரி அமெரிக்க தேர்தலில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதுபோன்று பல நிறுவனங்கள் இதில் பயனடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸினுடைய சுவையை முதல்ல உணர்ந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள், அமேசான், ஈபே இந்த மாதிரியான கம்பெனிங்க தான். இப்போ எல்லாருமே முடிச்சுக்கிட்டாங்க இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்தறிவு இல்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த துறையில் பணிபுரியவர்களுக்கு வந்துடும். ஏன்னா ஐடி துறையில் பயன்புரியவங்க நம்ம என்ன தான் மற்ற மொழிகளை மற்ற யுக்திகளை கற்றுக்கிட்டாலும் இன்றைக்கி டேட்டுக்கு அந்த பிக் டேட்டா பற்றி தெரியல அப்படின்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அதனால் எல்லாரும் இந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி, புதிதாக வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, தங்களுடைய அடிப்படை தகுதிகளுக்கு மேலே சாதாரணமாக இருக்கிற ஒரு கிராஜுவேஷனோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மேலே இந்த பிக் டேட்டா சம்பந்தப்பட்ட தகுதிகளை நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா புதிதாக வரவர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்கனவே பணிபுரிவர்களுக்கு வேலையிலே பதவி உயர்வும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த பிக் டேட்டா நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன படிக்கலாம்? இந்த பிக் டேட்டா சம்பந்தமாக அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்க்கு சில நிறுவனங்கள் குறிப்பாக ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க, பயிற்சி தரத்துக்காக இந்த துறையில் தகவல் தொடர்பு துறையில் பயிற்சி தர நிறுவனங்கள், NIIT போன்ற நிறுவனங்கள்லாம் இந்த துறையில் சில வகுப்புகளை நடத்துகிறாங்க. அது பார்ட் டைம்லாகவும் இருக்குது, ஃபுல் டைமாகவும் இருக்குது. நம்முடைய வசதிக்கு ஏற்ப அதில் சேர்ந்துக்கலாம். IBM கூட DB2 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. அப்புறம் ஏற்கனவே நிறைய மொழிகள் நம்ம இந்த துறையில் படிச்சிருந்தா கூட, இது ஃபோர்ட்ரான்லேருந்து ஆரம்பித்து கோபால், C++ அப்படின்னு படிச்சிருந்தா கூட, இப்போ இந்த துறைக்கு இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுகிற மொழி பைத்தான். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் நம்முடைய நிலையை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அத்தோட IIM இன்ஸ்டியூட்டில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதில் பண்ணுறாங்க. IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொல்கட்டாவில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் பண்ணுறாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சற்று அட்வான்ஸ் கோர்ஸும் பண்ணுறாங்க. ஆக இதுபோன்று நிறைய நிறுவனங்கள், நிறைய கல்வி நிறுவனங்கள், பயிற்சி அளிக்கின்ற நிறுவனங்கள் இது சம்பந்தப்பட்டமான வகுப்புகளை சர்டிஃபிகேட் கோர்ஸாவோ அல்லது டிப்ளமா கோர்ஸாவோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸாவோ இல்லை அட்வான்ஸ் கோர்ஸாவோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அடிப்படை தகுதிக்கு மேலே இதை நம்ம சேர்த்துக்கிறது அவசியமாக இருக்குது. இப்போ சரி, இதை படிச்சிட்டோம். இதை படித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய துறையில் இந்த நேரத்தில் நம்ம இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அல்லது பிக் டேட்டா மட்டும் பேசாமல் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற இந்த புது கான்செப்ட் உள்ளே வந்திருக்கு. இந்த பிக் டேட்டாவின் காரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த டேட்டாவை சேமிக்கிறதுல பஞ்சுக்கால்லேருந்து ஆரம்பித்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வரைக்கும் வந்திருக்கிறோன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் ஒரு பொதுவான இடத்துல இந்த தகவல்களை நம்ம சேகரித்து வைக்கலாம். நம்ம தனியாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டாம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையில்லை, ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் தேவையில்லை. எல்லாத்தையும் இன்டர்நெட் மூலம் நம்ம அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த சேவைகளை தரக்கூடிய நிறுவனத்தினுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், ஹார்ட்வேரையும் பயன்படுத்திக்க முடியும், ரெண்டையும் சேர்த்துவும் பயன்படுத்திக்க முடியும்.
ஆக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற இந்த ஒரு புது யுக்தியும் இந்த துறையில் மிக பிரபலமாக ஆகிட்டு இருக்கு. ஆக அது சம்மந்தப்பட்ட கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணோம்னா எப்படி என்ன வகையான வேலை வாய்ப்புகள் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தன் ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணலாம், அப்புறம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸாக ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கி அதோடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சயின்டிஸ்டாகவும், அதாவது டேட்டா சயின்டிஸ்டாகவும் நம்ம அதில் சேரலாம். பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக் இன்ஜினியராக சேரலாம், பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கன்சல்டண்ட்டாக சேரலாம். ஏன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் மேனேஜராக புதுசாக சேர்றதும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுதுன்னா அவங்க மேலே வர முடியும். இன்றைக்கி உலகளவில் 4.4 மில்லியன் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல் சொல்லுது. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் வேலை வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸோ அல்லது டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு மட்டுமே இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிதாக உருவாகின்ற இந்த இளைஞர்கள் இதை பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே இந்த துறையில் இருக்கிறவங்களும் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸு, பிக் டேட்டா அப்படிங்கிற இந்த வளர்ந்து வருகின்ற இந்த புதிய பகுதியினை நம்ம நாடி நம்ம அந்த துறையில் மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத தொலைக்காட்சி நேயர்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இதுவரை பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்பது பற்றியும் அது எப்படி நமக்கு பல துறையில் பயன்படுது என்பது பற்றியும் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நம் சுற்றுச்சூழல் மாசுபடைந்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பசுமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். 10 தினங்களுக்கு முன்பாடி உலக ஐக்கிய நாடுகள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், 2050 இந்தியாவின் தாழ்வான பகுதிகள் கடல் மட்டத்திற்கு கீழாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது மூழ்கடிக்க நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒரு அறிக்கை என்பதை விட அது ஒரு அபாயக அறிவிப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் 2050ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய தாழ்வான பகுதிகள் கடல் மட்டத்தில் கடலில் மூழ்கடிக்கப்படும் என்ற அந்த செய்தி எந்த காரணத்தை அடிப்படையாக அது குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு உலக வெப்பமயமாக்கல், இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுகளால் இந்தியாவிற்கு அந்த ஒரு சூழல் ஏற்படும் என்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையினுடைய முழு பகுதியை நாம் பார்க்கிற பொழுது, இந்தியாவை போன்ற, ஏனென்றால் தீபகற்ப நாடு இந்தியா, 3 பகுதிகள் கடலால் சூழப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்முடைய தாழ்வான பகுதிகள் எந்த அளவிற்கு எந்த சூழலுக்கு மாறிவிடும் என்பதற்கு பல காரணிகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல், அதனுடைய உலக அமைப்பு, இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எத்தகைய வகையான ஒரு மாற்றங்களையும் எதிர்கொள்கிற சக்தி இருந்தால் கூட, ஆனால் இயற்கைக்கு எதிராக போராட முடியாது. அதனால்தான் இயற்கை நிகழ்வுகள் வருகிற பொழுது அந்த நிகழ்வுகள் எப்படி நம்முடைய செயற்கை முறையினால் ஒரு பெரிய பேரிடராக மாறுகிறது என்பது பல உதாரணங்கள், பல அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. அது சென்னையில் ஏற்பட்ட அந்த மழை, அதனால் தொடர்ந்த வெள்ளம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள். அதே மாதிரி இந்தியாவில் பல நிகழ்வுகள் நமக்கு உதாரணம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் அல்லது 10 வருடத்துக்கு ஒரு முறை நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் பல நிகழ்வுகளை தந்து கொண்டு இருக்கிறது. அதிலும் இப்பொழுது வருகிற அந்த
வெள்ளத்தினுடைய தன்மை, நோய்களுடைய தன்மை, நோய் பரவுதலுடைய விதம், அதே மாதிரி நம்முடைய விவசாயத்தில் ஏற்படுகிற உற்பத்தியில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதே மாதிரி நம்முடைய சுகாதாரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள், அதுவும் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மாற்றத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் தினமும் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிலும் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இமயமலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஹிமாலயா என்று நாம் சொல்கிற அந்த சூழலிலும் கூட, அதே மாதிரி அண்டார்டிகா, இது போன்ற இடங்களெல்லாம் இன்றைக்கு நாம் பெறுகிற செய்தி என்னவென்று கேட்டால், பனிக்கட்டிகள் உறைந்து தண்ணீர் அதிகமாக வருகிற ஒரு சூழல். இரண்டாவது, இந்த மாறி வரும் சீதோஷ்ணங்களால் ஏற்படுகிற அதிகமான மழை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கிட்டத்தட்ட சில நேரங்கள் மழையே இருக்காது, ஆனால் மழை பொழிந்தவுடன் ஏற்படுகிற அந்த வெள்ளப்பெருக்கு, இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நாம் சீதோஷண நிலைகளையோ வானிலைகளையோ இனிமேல் அது எந்த அளவிற்கு அதை சரியாக முறையில் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழலெல்லாம் இன்றைக்கி ஒரு தயாரிப்பு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது போல, இந்த பேரிடர் மேலாண்மை என்பது நம்முடைய நாட்டிற்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்தோனேசியா நாடை பற்றி அடிக்கடி நாம் கேள்விப்படுவது உண்டு. அங்கே அடிக்கடி ஏற்படுகிற வெள்ளம், சுனாமி, இது போன்ற நிகழ்வுகள் அந்த பெரிய பேரிடரை எதிர்கொள்வதற்கு அந்த மக்களும் அந்த அரசும் ஏற்படுத்தியிருக்கிற அந்த தயாரிப்பு நிலை இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கும் தேவையாக இருக்கிறது. அதனால்தான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் நாம் செய்தால் கூட, ஆனால் அதனால் ஏற்படுகிற விளைவுகளை எதிர்கொள்வதற்கு நம்முடைய மக்களை தயாரிப்பு நிலைக்கு நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த அறிக்கை சொல்லுகிற விதம், அந்த விஷயம் ஒன்றாக இருந்தால் கூட, ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு தயாரிப்புக்குத்தான் இந்த அறிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த தயாரிப்பு என்பது பல படிகளை தாண்டியது, பல சூழல்களை தாண்டியது. அதனால்தான் முதலில் மக்களை தயாரிப்பதும், அதே மாதிரி கொள்கை ரீதியாக சில முடிவுகளை எடுப்பதும், அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வை உருவாக்குவதும், இதையும் தாண்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இது போன்ற ஒரு தயாரிப்பை இந்தியா இப்பொழுது தயாராகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மாதிரி சூழல்களை எதிர்கொள்வதற்கு ஏற்படுகிற ஆராய்ச்சி சூழல்களை நம்ம உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆராய்ச்சி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஒரு 50 ஆண்டுகள் கழித்து 2050 வருகிற பொழுது, இப்பொழுதே சில முயற்சிகளை எடுக்கிற பொழுது அதன் மூலம் நமக்கு பெரிய தீர்வையும், அதே நேரத்தில் இந்த தாழ்வான பகுதிகளை பாதுகாத்து கொள்கிற ஒரு முயற்சியில் நம்மை உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் இந்த அறிக்கையின் மூலம் ஏற்படுகிற அந்த விளைவுகள் இல்லாமல் கூட போய்விடலாம். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு நாம் ஏற்படுத்துகிற அந்த தயாரிப்புகள் நம்முடைய நாட்டிற்கு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறது, நன்மையை செய்ய போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, இந்த ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறைகூவல் என்பதோடு அல்லாமல், சுற்றுச்சூழலுக்கு எதிரான எத்தகைய செயலையும் நாம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற முயற்சியில் அனைவரும் ஈடுபட வேண்டும். அதோடு இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கடந்த வாரம் சொல்லியிருக்கிறேன். அதுபோன்றுதான் இந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழிடம், நம்முடைய சீதோஷண நிலை, நம்மை சுற்றி இருக்கிற இயற்கைக்கு எதிரான காரியங்களை தடுத்து நிறுத்துகிற நிலை, அடுத்து நம்முடைய இடங்களை அமைக்கின்ற முறையில் ஒரு சில கொள்கை மாற்றம், அதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கிற உயிரினங்களை பாதுகாப்பதோடு இல்லாமல் மனிதன்
இந்த மாதிரி இயற்கையினுடைய மொழிகளை புரிந்து கொண்டு தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு பேரிடர் மேலாண்மையை பற்றியுள்ள அறிவு இது எப்பொழுதும் தேவையாக இருக்கிறது. அதனால்தான் இந்த அறிக்கையின் அடிப்படையில் பொதுமக்களும் அரசும் அதையும் தாண்டி தொண்டார் நிறுவனங்களும் இளைஞர்களும் மாணவர்களும் முதியவர்களும் ஏன் குழந்தைகள் கூட இதை பற்றிய உள்ள அறிவை நாம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறவனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு அரசுகள் பல திட்டங்களை தீட்டுவதற்கு முனைந்திருக்கிறது. அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை ஒருங்கிணைப்போடு செய்யப்படுகிற பொழுது நிச்சயமாக இந்த 2050 ஏற்பட போகிற அந்த விளைவுகளை நாம் முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவதோடு இல்லாமல் அதனால் வருகிற பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகி இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த அறிக்கை நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியதாக இருக்கும். நாம் இந்த முறைகளை பயன்படுத்தவில்லை என்றால் இது ஒரு பெரிய சீர்கேட்டத்திற்கு வழிவகுக்கும் என்பதற்காகத்தான் இந்த உலக ஐக்கிய நாடுகள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அதை அனைவருமே விவாதித்து, அதுவும் சிறப்பாக ஊடகங்கள் இது அதிகமாக விவாதித்து ஒரு நல்ல தீர்வை தருகிற பொழுது நம்முடைய இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு பெரிய வழி ஏற்படும். அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலும் நம்முடைய மக்கள் நலமும் பாதுகாக்கப்படும்.